அதாவது கூரை ஏறி கோயில் பிடிக்காதவன் வானை ஏறி வைகுண்டம் போன ஒரு கதை. அது போல மு.க. ஸ்டாலின் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றாமல் நான் ஆட்சிக்கு வந்தா 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தை 150 நாளா உயர்த்துவேன்னு சொல்லி ஆட்சிக்கு வந்த மு.க. ஸ்டாலின் இன்றைக்கு நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி இன்றைக்கு அந்த 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தை 125 நாளாக உயர்த்தியிருக்கிறார். மு.க. ஸ்டாலினால வாக்குறுதி நிறைவேற்ற முடியவில்லை. ஆனால் பாரத பிரதமர் நாடாளுமன்ற தேர்தலின் போது வாக்குறுதி கொடுக்கல. நான் 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தை 125 நாளாக கொடுக்காமலே இன்றைக்கு நிறைவேற்றியிருப்பவர் நம்முடைய நரேந்திர மோடி. ஆனால் வாக்குறுதியை கொடுத்து இன்னைக்கு பெண்களை ஏமாற்றி ஆட்சிக்கு வந்தவர் மு.க. ஸ்டாலின். என்னடா இது, நம்ம 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தை 150 நாளா உயர்த்துறோம்னு சொன்னோம். ஆனா நம்ம உயர்த்தல, ஆட்சி முடிய போது உள்ள ஒரே அமாவாசை தான் இருக்கு. உள்ள ஒரே அமாவாசை தான். அந்த ஒரே அமாவாசை போன பிறகு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார், தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியினுடைய தலைவர் அண்ணன் எடப்பாடியார் தான் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர். இங்க இருக்கிற பெண்களுக்கு, சகோதரிகளுக்கு நான் சொல்லுவது என்னவென்று சொன்னால், இந்த 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம் சிறப்பாக அமைய வேண்டும் என்று சொன்னால் மத்தியிலே பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி, மாநிலத்திலே எடப்பாடியார் என்றால்தான் அந்த 100 நாள் 125 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தை சிறப்பாக செயல்படுத்த முடியும். என்ன காரணம் என்னவென்று சொன்னால், இன்றைக்கு ஒரு புதிய சட்டத்தை இன்றைக்கு நரேந்திர மோடிஜி, இன்றைக்கு நம்முடைய பாரத குடியரசுத் தலைவர் இன்றைக்கு ஒப்புதல் கொடுத்திருக்கிறார். 125 நாளா உயர்த்திருக்கிறாங்க. எதுக்காக இந்த சட்டத்தை கொண்டு வந்தார் என்று சொன்னால், இந்த 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம் 2005 கொண்டு வந்த சட்டம் எதற்காக என்று சொன்னால், கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாம் அவருடைய வாழ்க்கை தரம் உயர வேண்டும் என்பதற்காக 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம். அந்த வேலை வாய்ப்பு திட்டத்திலே இன்றைக்கு ஊழல், மு.க. ஸ்டாலினுடைய ஆட்சியிலே இந்த 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தை முறையாக செயல்படுத்தவில்லை. அதுக்கு தான் புதிய சட்டம் கொண்டு வந்துக்கிறார் நரேந்திர மோடிஜி. அந்த சட்டம் சிறப்பாக செயல்பட வேண்டும். கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய ஏழை தாய்மார்கள் பொருளாதாரத்திலே மேம்பாடு அடைய வேண்டும் என்பதற்காக புதிய சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார். ஒரு நீலி கண்ணீர் எடுக்கிறார் மு.க. ஸ்டாலின். 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தை பாரத பிரதமர் நிறுத்திட்டாராம். அதுக்கு எடப்பாடியார் குரல் கொடுக்கலையா? எவ்வளவு ஒரு பொய்! 520 பொய்யான வாக்குறுதி கொடுத்து விட்டு ஆட்சிக்கு வந்த மு.க. ஸ்டாலின் இது 521வது பொய் சொல்றார். மக்கள் தெளிவாகிறாங்க. நீ எத்தனை பொய் சொன்னாலும் வருகின்ற சட்டமன்ற தேர்தலிலே தேசிய ஜனநாயக கூட்டணி மகத்தான வெற்றி பெறும். இந்த 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தில் 42,000 கோடி ஊழல். எவ்வளவு? 42,000 கோடி ஊழல். இங்க இருக்கக்கூடிய பெண்களுடைய கையில வருகின்ற பணம் வேற திசையா போகிறது, இடைத்தரகர்களுக்கு போகுது. அந்த இடைத்தரகர்களை ஒழிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த புதிய சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார். அதிமுக ஆட்சியிலே 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம், ஒரு கிளஸ்டருக்கு 100 பேருனா அந்த 100 பேருக்கு நம்ம தந்தோம். ஆனா இன்னைக்கு என்ன நிலைமை? இன்னைக்கு 25 பேருக்கு கூட தர முடியல. அந்த 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தை நம்ம 100 நாள் வேலை வாய்ப்பு கொடுத்தோம். அம்மா இருப்பா தம்பி, ஒரு வருஷத்துக்கு 100 நாளே நம்ம தந்தோம். எடப்பாடியார் தந்தாரு, அம்மா தந்தாங்க. ஆனால் இன்றைக்கு மு.க. ஸ்டாலின் 25 நாள் 30 நாளுக்கு மேல தரல. உண்மைதானே? நான் போய் சொல்ல, ஒரு சட்டமன்ற உறுப்பினர், நாங்க சட்டமன்றத்தில் இதெல்லாம் நாங்க கேட்கிறோம், எங்களுக்கு தெரியும். மக்களை மு.க. ஸ்டாலின் ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார். 100 நாள் தரல, 25 நாள் தான் தராரு. அது மட்டுமல்ல, நீங்க போன வேலை கூலி ஒரு மாசம் ஆகுது கூலி தரது. நம்ம ஆட்சியில ஒரு வாரத்துக்குள்ள கூலி தருவோம், 15 நாளுக்குள்ள கூலி கொடுத்துருவோம். ஆனால் இன்றைக்கு 1 மாசம் ஆகுது, 2 மாசம் ஆகுது, செய்யவங்களுக்கு வேலை கூலி கொடுக்கல. எங்க பார்த்தாலும் இந்த 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தை அவங்களால செயல்படுத்த முடியல. மு.க. ஸ்டாலின் ஒரு பொம்மை முதலமைச்சர், திறமையற்ற முதலமைச்சர், அவரால் செயல்படுத்த முடியல. ஆகவே இந்த 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தை சிறப்பாக பயன்படுத்த வேண்டும் என்றுதான்
இன்றைக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி இன்றைக்கு புதிய சட்டத்தை கொண்டு வந்துக்கிறார். அதுல அவர் என்ன சொல்றாருன்னு சொன்னா, இன்னைக்கு அந்த விபிஜி ராம்ஜி ஆக்ட் 2025 ஊரக அமைச்சர் சிவராஜ் சவுகான் வந்து கொண்டு வந்திருக்கிற சட்டம் என்னன்னு சொன்னா, நம்ம நாடு வந்து 2047 ஒரு வல்லரசு நாடா திகழணும். ஒரு வல்லரசு நாடா திகழணும் சொன்னா அந்த கிராமப்புற இருக்கிற பெண்களுடைய பொருளாதாரம் மேம்பாடு அடைய வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த சட்டம். இன்னைக்கு சும்மாவே வந்து 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தை ரத்து பண்ணிட்டாங்க பொய் பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். இங்க கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்துறான், பொதுக்கூட்ட வேலையிலே பேசுறான் திமுக காரன். பொய் பிரச்சாரம். இந்த பொய் பிரச்சாரத்தை நீங்க நம்பாதீர்கள். ஏனென்று சொன்னால் இன்றைக்கு அந்த சட்டம் வந்து முழு அதிகாரம் மாநில அரசு தான் கொடுத்துக்கிறாங்க. எந்த அதிகாரமும் மத்திய அரசு எடுத்துக்கல. முழு அதிகாரம் மாநில அரசு கொடுத்துக்கிறான். என்ன சொல்றான்னு சொன்னா, டேய் நீ ஒரு மாசம் பொறுத்துதான் நீ அவங்களுக்கு எல்லாம் சம்பளம் போடுற, நான் சட்டம் கொண்டு வரேன், நீ ஒரு வாரத்துக்குள்ள அவனுக்கு பெட்டரா பண்ண நான் சொல்றேன். அதான் சட்டம். ஒரு வாரத்திற்குள்ள பெட்டரா பண்ணணும். அதே மாதிரி நீங்க நான் கிராமப்புறங்கள் எல்லாம் போனோன்னு எனக்கு அட்டை கொடுக்கலுங்க, எனக்கு அட்டை கொடுக்கலுங்க, எனக்கு அட்டை கொடுக்கல. என்ன அட்டை கொடுக்கலமா? எனக்கு அந்த 100 நாள் கார்டு கொடுக்கல. 100 நாள் கார்டு எங்க பார்த்தாலும் ஒரு மாற்றுத்திறனாளி கூட இங்க வந்து எங்க இடத்துல கேட்கிறார்கள். அந்த கிராமத்துக்கு போகும்போது இன்னைக்கு பாரத பிரதமர் கொண்டு வந்திருக்கிற சட்டம் என்னன்னு சொன்னா, ஒருவர் ஒரு கிராமத்திலே ஒரு பெண்களாக இருந்தாலும் மாற்றுத்திறனாளியாக இருந்தாலும் எனக்கு 100 நாள் 125 நாள் வேலை வாய்ப்பு எனக்கு ஓடும். அவங்க போய் கேட்டானா 15 நாட்களுக்குள்ள அவங்களுக்கு அட்டை கொடுக்கணும். அது நல்ல சட்டம் தானே. எத்தனை பேர் வருஷ கணக்கில் பாடுவாங்களே. இன்னைக்கு பாரத பிரதமர் சொல்றது 15 நாளுக்குள்ள இப்ப ரமணி வருது, எனக்கு வந்து அட்டை ஓடும், நான் வேலை செய்ய போறேன், 100 நாள் வேலை வாய்ப்பு செய்ய போறேன்னு சொல்லி கேட்டா உடனே 15 நாட்களுக்குள்ள உங்களுக்கு அட்டை கொடுக்கணும். நம்ம பிடி ஆபீஸ்ல என்ன பண்றான், அட்டையை வாங்கி வச்சுக்கிறான். எலெக்ஷன் கரப்ஷன் கமிஷன் யார் அட்டை விற்கிறான். மு.க. ஸ்டாலினுடைய ஆட்சியில் இன்றைக்கு இந்த 100 நாள் வேலைவாய்ப்பு திட்ட அட்டையை விற்கிறார்கள். 2000 3000 விற்கிறான். 2000 ரூபாய் பாரு, 2000 ரூபாய் விற்கிறான். அந்த இடைத்தரகர்கள் இருக்கக்கூடாது. அது மட்டுமல்ல, இங்கே வேலைக்கு செல்லுகிற பெண்கள் பயோமெட்ரிக் சிஸ்டம் கொண்டு வந்துட்டாங்க. அரசாங்க அதிகாரிகள் ஏமாத்துறாங்க சொல்லி பயோமெட்ரிக் சட்டம் கொண்டு வந்துக்கிறாங்களா, அது மாதிரி பயோமெட்ரிக் எல்லாம் போய் வேலைக்கு போறவங்களுடைய போய் மிஷின் அழுத்தணும். பயோமெட்ரிக் சிஸ்டம் நல்ல சட்டம் கொண்டு வந்துக்கிறாரு நம்ம நரேந்திர மோடிஜி. அருமையான சட்டம் கொண்டு வந்துக்கிறார். அது மட்டுமல்ல, இன்றைக்கு இந்த நம்ம நாடுலாம் விவசாயத்தை நம்பி இருக்கக்கூடிய நாடு. அப்ப சொல்றாரு 125 நாளா உயர்த்தி சொல்றாரு. என்ன சொல்றாருன்னு சொன்னா, விவசாயம் பாதிக்கப்படக்கூடாது 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தினால. அதனால 60 நாட்கள் வேளாண் பருவகாலம், நடுவோம், களப்பெரிப்போம், அறுவடை. அந்த நேரத்திலே இந்த அரசாங்கம், மாநில அரசாங்கம் அந்த 60 நாள் லீவ் கொடுக்கணும் சொல்லுகிறார். விவசாயம் எந்த விதத்திலும் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக அந்த 60 நாள் விடுமுறை கொடுத்திருக்கிறார். இதெல்லாம் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, அந்த கூலி 319 ரூபாவை 336 உயர்த்து தப்பா? இது கூட மு.க. ஸ்டாலினுக்கு தெரியல. ஏன் தலைவரா 319 ரூபாயில இருந்து 326 ரூபாய் உயர்த்திக்கிறார்? கணக்கே தெரியாது. அதே மாதிரி இந்த 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்துல ஏதாவது முறைகேடு நடந்தா பெண்கள் போய் பிடி ஆபீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா 7 நாட்களுக்குள்ள அவங்க புகாருக்கு தீர்வு கொடுக்க வேண்டும் என்று சொல்லுகிற சட்டம். இதை விட என்ன ஆகணும்? இதை விட என்ன வேண்டும்? ஒரு அருமையான சட்டம். இன்னைக்கு அண்ணன் எடப்பாடியார் வந்தோடனே இந்த 125 நாள் 150 நாள் உயர்த்த போறாரு. தேர்தல் வாக்குறுதி கொடுத்து விட்டார். 150 நாளாக கண்டிப்பாக அண்ணன் அவர்கள் உயர்த்துவார். இந்த திட்டத்தை செயல்படுத்தணும்னு சொன்னா, இந்த திட்டத்தை வந்து செயல்படுத்தணும்னு சொன்னா சிறப்பா செயல்படுத்தணும். அந்த 125 நாள் வேலை பெண்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால், அவர்களுக்கு சரியான கூலி கிடைக்க வேண்டும் என்று சொன்னால், அண்ணன் எடப்பாடியார் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக வரணும். வந்தாதான் அந்த 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தை சிறப்பாக செயல்பட முடியும்.
ஆகவே தாய்மார்களே, பெரியோர்களே, வருகின்ற சட்டமன்ற தேர்தல் இன்னும் ஒரே ஒரு அமாவாசை கழிஞ்சு சட்டமன்ற தேர்தல். அந்த சட்டமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய கட்சியினுடைய தலைவர் எடப்பாடியார் இந்த நாட்டினுடைய முதலமைச்சராக வருவதற்கு நீங்கள் முழு ஆதரவு தர வேண்டும். இன்றைக்கு பாருங்க, இந்த ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் நம்முடைய எடப்பாடியார் அவர்கள் கட்டி கொடுத்தார்கள். பாருங்க எப்படி சிறப்பான ஒரு ஊராட்சி ஒன்றிய அலுவலகம். இங்கே பக்கத்துல தாலுகா ஆபீஸ் இருக்குது. அந்த தாலுகா ஆபீஸ் கட்டுறதுக்கு போன நிதியாண்டுல வருவாய்த்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய KKS ராமச்சந்திரன் சட்டமன்றத்திலே அறிவிப்பு கொடுத்தார். என்ன கொடுத்தார் சொன்னா, 5 கோடியில நம்முடைய அரக்கோணம் தாலுகா அலுவலகம் கட்டப்படும். சீனி சக்கர சித்தப்பா, கேட்ல இது நக்கப்பா. இது நான் சொல்ல, MK ஸ்டாலின் சொன்னதை நான் திருப்பி சொல்றேன். இங்க திமுக நான் திருப்பி சொல்றேன். அறிவிப்பு கொடுத்து 1 வருஷம் ஆகுது, இன்னும் தாலுகா ஆபீஸ் கட்டல. அதெல்லாம் நம்ம கொடுத்தது மொத்தமே. இன்னைக்கு ஒரே ஒரு தாலுகா ஆபீஸ கூட கட்டுறதுக்கு வக்கு இல்லாத, திராணி இல்லாத இந்த திமுக MK ஸ்டாலினுடைய ஆட்சி வீட்டுக்கு அனுப்ப வேண்டும். அதுக்குதான் இந்த கண்டன ஆர்ப்பாட்டம். இந்த 100 நாள் வேலை வாய்ப்பு சகோதரிகள் நீங்க எல்லாம் போய் சொல்லுங்க, கிராமத்துல இந்த 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம் இன்னைக்கு 165 நாளா உயர்த்துகிறார் நம்முடைய பாரத பிரதமர் அண்ணன் எடப்பாடியார். வந்து அது 150 நாளா உயர்த்துவார். இந்த சிறப்பா நடக்கும். சிறப்பான சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள்.